வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸிஎம்ஆர் அஃபீஷியல். நம்மளுடைய சேனல் வாயிலாக எக்கச்சக்கமான கேந்திர வித்யாலயா அட்மிஷனை பற்றி இந்த 2 வருஷமாக நான் போட்டுக்கிட்டே வர்றேன். மக்கள் நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், மக்கள் ஆகிய நீங்கள் என்னென்ன கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதில் மெயினான கொஸ்டின் என்ன, அதை மட்டும் தான் நான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்த மாதிரி இருக்கும், அது உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள் போகிறதுக்கு முன்பு யாராவது புதுதாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுதான் மக்களே உங்கள்கிட்ட சிறிய வேண்டுகோள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அங்கே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஓகே மக்களே, உங்களுடைய சந்தேகங்கள் எந்த இடத்துலேருந்து கேட்டாலும் கேட்கலாம், நான் அதுக்கு வந்து பதில்களை கொடுத்துக்கிட்டே வருவேன். ஓகே மக்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டி ஸ்கூல் ஸ்கீம் விச் டேட் ஓப்பன் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஆர்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டேட்டும் இல்லை. சரிங்களா? அதை தனியாக அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. இல்லை, ஒரு அப்ளிகேஷனை எப்போ ஃபில் பண்ண போகிறீங்களோ அந்த டயத்தில் ஆர்டியுடைய ஆப்ஷன் வந்துடும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற வண்டி தான். ஓகேங்களா? அதில் வேறு எந்த சந்தேகம் வரக்கூடாது. 6th ஸ்டாண்டர்ட் சேர்க்கலாமான்னு கேட்குறேன். ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸ்கூலில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், அங்கே வேக்கன்சி இருக்கான்னு கேட்டால் உங்கள் அட்மிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன சப்ஜெக்ட் மட்டும் ஓரியன்டாக இருக்கணும். உங்கள் குழந்தை 5ஆவதுல என்ன படிச்சிருக்காங்களோ அதே சப்ஜெக்ட்டு 6ஆவதுலேயும் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அட்மிஷன் ஓப்பன் எப்போ ஆகுன்னு கேட்டிருக்கீங்க. அட்மிஷன் ஓப்பன் வந்து கம்மிங் February லாஸ்ட்டில் இல்லைன்னா March 1 ஆரம்பிச்சிருவாங்க. 12 நாள் டைம் கிடைக்கும் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு. கேட்டிருக்காங்க, சார் தேர் எனி சான்ஸ் டு கெட்டிங் அட்மிஷன் ஃபார் சிங்கிள் பேரண்ட் கேர்ள். சரிங்களா? 5.5 மந்த்து ரன்னிங். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கண்டிஷனில் என்னென்னா, இந்த குழந்தைக்கு வந்து 5.5 மந்த் இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆகலை. அதனால் கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் பால்வாட்டிக்கா 3க்கு வேணுமா அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரியில் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் 1 to 3 இருக்குது. ஓகேங்களா? கேந்திர வித்யாலயா பால்வாட்டிக்கா 1 to 3 இருக்குது. அந்த குழந்தைக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லைன்னா அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க முடியாது. சரிங்களா? கிளியராக சொல்கிறேன். பால்வாட்டிக்கா 1க்கு வந்து 3 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 4 வயது ஆயிருக்கக்கூடாது. பால்வாட்டிக்கா 2க்கு 4 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 5 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதே போல் பால்வாட்டிக்கா 3க்கு 5 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 6 வயதிற்கு குறைவாக இருக்கணும். கிளாஸ் 1க்கு 6 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 8 வயதிற்குள் இருக்க வேண்டும். கிளாஸ் 2க்கு 7 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 9 வயதிற்கு முன்பாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? மேற்கொண்டு பால்வாட்டிக்கா 1லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் உள்ள எல்லா ஏஜ் டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் அதை ஒரு வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்று மக்களே, நீங்கள் பால்வாட்டிக்கா சேர்க்கணும்னா 31/3/2026 அன்று உங்கள் குழந்தைக்கு என்ன ஏஜ் அதை மட்டும் பாருங்கள். அந்த நாளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தை அட்டன் பண்ணாங்கன்னா, அதாவது ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்தால் அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? 21/4/2026 டேட்டில் வந்து 7 கம்ப்ளீட் ஆகுது. 2nd ஸ்டாண்டர்ட் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த கண்டிஷனில் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு 31/3/2026 சொன்னேன். இந்த குழந்தைக்கு வந்து என்றைக்கு ஏஜ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 21/4/2026 தான் 7 வயசு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் இவங்க வந்து இன்னையை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 1க்கு தான் எலிஜிபிள் ஒழிய 2க்கு எலிஜிபிள் இல்லை. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, 2nd ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் ப்ராசஸ் ப்ளீஸ்னு கேட்டிருக்காங்க. 2nd ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போடணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்கூலில் போகணும். ஸ்கூல் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கூலில் டைரெக்டாக போங்க. ஏப்ரலுக்கு 2க்கு அடுத்து உங்கள் அந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அந்த குழந்தைகள் எக்ஸாம் முடித்தோன்னா ட்ரான்ஸ்ஃபரில் சிலர் போவாங்க. அந்த இடத்துல ஃபில் சீட்ஸ்லாம் இருக்கும், ஃபில் ஆகாத சீட்ஸ்லாம் இருக்கும். அதை உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அதுவும் வெயிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு போனவொடனே கொடுத்துட மாட்டாங்க. ஸோ யார் அப்ளை பண்ணீங்க எல்லோரும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கிளாஸில் சீட்டு வேகன்சி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணுவது அந்த ஸ்கூலில் தான் போய் பண்ணணும். சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி வேகன்சி இருந்தால் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு கேட்குற டாக்குமெண்ட்ஸ், இந்த பால்வாட்டிக்கா 1, 2, 3 கிளாஸ் 1க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும் அதை ஃபுல்லாக சப்மிட் பண்ண வேண்டியது வரும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அப்படி உங்கள் குழந்தை எலிஜிபிள்னால் கூப்பிட்டே கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின், என் சன் 6th ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காப்புல. உங்கள் குழந்தைக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு கேட்டால், ஆதார் கார்டு தேவை, பேரண்ட்ஸோட அட்ரஸ் தேவை,
காஸ்ட் சர்டிஃபிகேட் தேவை, பர்த் சர்டிஃபிகேட் தேவை, ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்பாங்க. அதோட ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கேட்பாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் உங்கள் ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா சைட்டில் கூட சில டைம் போட்டுருவாங்க. மேற்கொண்டு இதுக்கு மேலே என்ன கேட்பாங்கன்னா டிசி கேட்பாங்க. சரிங்களா? டிசி கேட்பாங்க, இல்லைனா குழந்தையோட எம்இஸ் நம்பர் கேட்பாங்க. இப்போ மேக்ஸிமம் டிசி கூட கேட்க மாட்டாங்க, எம்இஸ் நம்பர் இருக்குல்ல அது மட்டும் கேட்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தை என்ன படித்தது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, பேரண்ட்டு நான் கவர்மெண்ட் ஜாபில் இல்லாத பேரண்ட்டு குழந்தைகளுக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டிருக்காப்புல. நான் சொல்லியிருக்கேன், எங்கேயுமே சொல்லலை. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஸ்டேட்டு சென்ட்ரலில் ஒர்க் பண்ணவங்க, இல்லை அங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, மற்றபடி வேறு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூலுன்னு சொல்லலை. இதை நீங்கள் ஈஸியாக அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிங்கிற ஒரு ஆப்ஷன் திறந்துருக்கு. அதில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஆர்டிக்கில் வரலை இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய காஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஏன்னா குழந்தைக்கு நீங்கள் காஸ்ட் கொடுப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் காமன் மேன் யார் எங்கே அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கிறலாம். இன்னும் சீட்டு மட்டும் இருந்துச்சுன்னா, யாருமே அப்ளை பண்ணாத சுச்சுவேஷனில் சீட்டு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம், மற்றவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாராவது மனசில் நினச்சிருந்தீங்கன்னா அந்த மனசில் வந்து அழிச்சிருங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. நார்மலாக ஆர்டியாக இருந்தாலும் சரி, ஆர்டி இல்லைனாலும் சரி, நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஒருத்தர் கேட்குறாப்புல, எந்த பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னையை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் என்னையை பொறுத்த வரைக்கும் 0. அதுவும் ஆன்லைனில் யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவர்களுக்கு 0. கிளாஸ் 2லேருந்து ஆன்வர்ட்ஸ் சான்ஸ் இருக்கலாம். அதையும் நான் கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி யாரும் பார்த்தது இல்லைன்னா. நீங்கள் பக்கத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்க சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சார் நான் எக்ஸ்-சர்வீஸ்மேன், எக்ஸ்-ஆர்மி, டேட் ஆஃப் பர்த் இதுனா ட்வின் அப்ளை யூகேஜி கிடைக்குமா? எக்ஸ்-சர்வீஸ்மேன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சார், கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காப்புல, அதாவது போன வருஷம் பண்ணியிருக்காங்க இவங்க, அதாவது 19/5/2019 ஏஜ் இல்லைன்னு போட்டு வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. போடலாமான்னு? பக்கா போடலாம். நீங்கள் எங்கே எலிஜிபிள்? கிளாஸ் 1க்கு எலிஜிபிள். சரிங்களா? எஸ், கிளாஸ் 1க்கு நீங்கள் போடலாம். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுங்கள், பயப்படாமல் பண்ணுங்கள், கிடைக்கும். வேலூரில் கேவி இருக்கான்னு கேட்குறீங்க. வேலூரில் மேபி திருவண்ணாமலையில் இருக்குது, வேலூரில் இல்லை. ஓகேங்களா? 11 அட்மிஷன் கிடைக்குமா சார் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் போங்க. 11வது சேர்க்குறதுக்கு என்ன கண்டிஷன்? என்னையை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தை ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்துச்சுன்னா அங்கே போனால் கிடைக்க சான்சஸ் கம்மி. ஏன்னா கேட்டிருக்கீங்க 11th அட்மிஷன் கிடைக்கும், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னா, உங்கள் குழந்தை படித்த சப்ஜெக்ட்டும் அவங்க படிக்க போகிற சப்ஜெக்ட்டும் வேறையாக இருக்கும். அந்த மாதிரி ஓரியண்ட்டாக இருந்துச்சுன்னா கிடைக்க சான்சஸ் உண்டு. அதனால் நீங்கள் போயிட்டு ஸ்கூலில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க ஒரு தடவை. அதுக்கடுத்து இருந்தால் கிடைக்க சான்சஸ் உண்டு. சார் நான் ஆர்மியில் இருக்கேன், என்னுடைய டாக்டருக்கு கிடைக்குமா? உங்களுக்கு 100% கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த டவுட்டும் பட வேணாம். ஓகே, அடுத்து எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காப்புல. எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென்காசி டிஸ்ட்ரிக்டில், அதாவது தென்காசினா திருநெல்வேலி இருக்குது, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. பிப்ரவரி லாஸ்ட் வீக், இல்லைனா பிப்ரவரி சென்டர் ஆஃப் த வீக், இல்லைனா மார்ச் ஃபஸ்ட் வீக், இதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் மார்ச் 15க்குள்ளே முடிஞ்சிடும். 12 நாள் டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து மை சன் டேட் ஆஃப் பர்த் இது எலிஜிபிள் இருக்கான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு ஆல்ரெடி. ஐ எம் ஒர்க்கிங் இன் பப்ளிக் ப்ரைவேட் பேங்க் செக்டர், ஸ்போஸ் ஒர்க்கிங் இன் ஐடி ஃபீல்டு. ஃபஸ்ட் டைம் ஐ எம் ட்ரைங் டு கெட் அட்மிஷன் ஸ்கூல் டென்ஷன் பிரான்ச்சு. ஓகே, நீங்கள் பண்ணலாம் சார், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய வேலை இதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். குழந்தைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, யாருக்குமே அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எங்கேயும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஏப்ரல்லையே அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் குழந்தைக்கு நார்மலாக ஸ்டேட் போர்ட்லேயோ இல்லை சிபிஎஸ்சியில் அங்கே வேறு ஸ்கூலில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஜூன் மாதம் இல்லைன்னா மே மாதம் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு. அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க, ஓரியண்ட்டாக இருக்கா இல்லையா, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மாறிச்சுன்னா கிடைக்க சான்சஸ் இல்லை. அதனால் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்து உங்கள் குழந்தைய மாற்றக்கூடாதான்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காதலாம் இல்லை. நீங்கள் வேலை பார்க்குறது மேட்ரே இல்லை. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கிடைக்கும். அப்படி எங்கேயாவது சீட்டு இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆர்டி இல்லாமல் நார்மல் பீப்புளுக்கு
கோட்டா இருக்கா சார்? நான் சொல்கிறேனே, கோட்டாங்கிறது ஒன்றும் இல்லைப்பா. அதாவது கோட்டாங்கிற விஷயமே இல்லைங்க, சரிங்களா? ஆர்டி கோட்டா ஓகே. அதுக்கு அடுத்து வேறு எந்த கோட்டாவும் இல்லை. காஸ்ட் கோட்டான்னு சொன்னேன். அந்த கோட்டாவில் நீங்கள் வருவீங்க, எல்லாருமே வருவீங்க. ஒரு அப்ளிகேஷனை நார்மலாக போடும்போது இந்த குழந்தைக்குரிய எல்லாமே நீங்கள் போடுறீங்க. டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க, அந்த குழந்தையுடைய காஸ்ட் போடுறீங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டி கோட்டா இல்லைன்னா நார்மலாக தான் வருவீங்க. அதில் லாஸ்ட்டில் வந்து அப்பா வேலை பார்க்குறாரு இல்லையான்னு கேட்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷனில் போயிருவீங்க. அதில் இருந்தாலும் கிடைக்க சான்சஸ் உண்டு, சரிங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணாதீங்க, பண்ணி பாருங்கள், கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே. பால்வாட்டிகா யூகேஜி அட்மிஷன் கிடைச்சா ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டா அந்த கண்டினியூவாக கிளாஸ் 1க்கு அகைன் நீட் டு அட்மிஷன் ஃபார் கிளாஸ் 1 அப்படிங்கிற. அதாவது உங்களுடைய மக்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பால்வாட்டிக்கில் நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நார்மலாக பால்வாட்டிக்கால் உங்களுக்கு கிடச்சிருச்சு, பால்வாட்டிக்கா 1ல் கிடச்சிருச்சு, இல்லை உங்கள் குழந்தைக்கு 3ல் கிடச்சிருச்சு. அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருப்பி அட்மிஷன் போடணுமான்னு கேட்குறீங்க. ஆனால் கிளாஸ் 1க்கு போட தேவையில்லை. உங்கள் குழந்தை எப்படி பாஸ் அவுட் ஆகி மற்ற ஸ்கூலில் போகிறாங்களோ அது மாதிரி தான் போக போகிறீங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஃபீஸ் மட்டும் தான் கட்ட போகிறீங்க. மற்றபடி ரீஅட்மிஷன் பண்ணவே தேவையில்லை. உங்கள் குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் 1ல் சீட் கிடச்சிரும், ஓகேங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் சார். ஓகே, இருந்தீங்கன்னா நல்லது, கிடைக்கும், சான்ஸ் உண்டு உங்களுக்கு. நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எல்லா கேட்டகரியிலையும் வருவீங்க, ஓகேங்களா? சார், என் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். என் சன் இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல. ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ படிக்கிறாப்புல 2nd ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணலை, சரிங்களா? ஆனால் இப்போ அவருடைய எம்இஎஸ் நம்பரை போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் வந்து எலிஜிபிள் ஃபார் 3rd ஸ்டாண்டர்டாக ப்ரொமோட் டு 3rd ஸ்டாண்டர்டு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் உங்கள் குழந்தையோட ஏஜை வச்சு நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்கூலில் கேட்டுக்கோங்க. சிபிலிங் கோட்டான்னு சொல்கிறீங்க. சிபிலிங் கோட்டானா கேவியில் இல்லை, ஆனால் ஒரே ஒரு இடத்துல சிபிலிங் யூஸ் ஆகும், சரிங்களா? ஆனால் சிபிலிங் கோட்டான்னு சொல்கிறது என்னென்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருப்பீங்க, ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அவங்கள வச்சு இன்னொருத்தவங்களை சேர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பேசிங்கில் பண்ண முடியாது. நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு பையனுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் திருப்பி பண்ண வேண்டியது வரும், சரிங்களா? இது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, தம்பி அக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதே தான் பிரச்சனை. ஆனால் சிபிலிங் எங்கே யூஸ் ஆகும் தெரியுமா? இப்போ உங்கள் குழந்தை 2 குழந்தையும் கேவியில் படிக்கிறாங்க, வேறு கேவியில் படிக்கிறாங்க. ஒரு தடவை அப்ளை பண்ணி வேறு கேவியில் வாங்கிட்டீங்க, 1 வருஷத்துக்கு வாங்கிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் அவங்க அந்த கேவியில் போயிட்டு, சார் என்னுடைய குழந்தை வந்து இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸோ எனக்கு வந்து 2 பேர்த்தையும் கம்யூனிகேட் பண்ண முடியல, அந்த மாதிரி கண்டிஷனில் எனக்கு வந்து அந்த குழந்தையோடைய ஸ்கூல்லேயே சேர்த்துருங்க, இல்லை இந்த குழந்தையோடைய ஸ்கூலில் எனக்கு என் குழந்தைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஒரே ஸ்கூலில் வச்சுருவாங்க. ஆனால் அந்த அட்மிஷனில் எந்த விதமான இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு, ஃபெய்த்து. அடுத்து கேட்டிருக்காப்புல ஒருத்தவங்க, என் சன் வந்து 8/1/2021 கேவி காந்தி கிராம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹஸ்பண்ட் போலீஸ்மேன், நேட்டிவ் பிளேஸ் வந்து பழனி. ஆனால் உங்களுக்கு வந்து காந்தி கிராம் எங்கே? திண்டுக்கல் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பக்கத்தில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது உங்களுக்கு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பழனியில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம். அதனால் அவங்க கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க சீட்டு. அதனால் நீங்கள் அந்த கேவிட்டேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருந்தால் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகே. பிசிக்கு அட்மிஷன் கிடைக்குமா? மக்களே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசின்னு எந்த சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ ஓபிசியில் என்சிஎல் சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 27% உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அப்படி சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இந்த வீடியோவில் 6/2/24 to 7.8. மக்களே, நான் உங்களுக்கு பார்த்துட்டேன். ஸோ இந்த டைம் கிடைக்கல எனக்கு. ஸோ பார்க்குறேன், நான் அதை பார்த்துட்டு அப்படி வீடியோ இல்லைன்னா நான் வீடியோ உங்களுக்கு போட்டு சொல்கிறேன், இல்லைன்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகே. அடுத்து 1st ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணலாமா? இதெல்லாம் வேணாம். ஆர்டியில் எப்படி அப்ளை பண்ணுறது? நான் சொல்லிட்டேன். ஆர்டியில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அந்த அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷனில் அது ஒரு ஆப்ஷன். நீங்கள் 5 கிலோமீட்டருக்குள்ளே இல்லை 8 கிலோமீட்டர் ரூரல் அர்பன் இந்த 2க்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஆர்டியில் எலிஜிபிள். இல்லைன்னா இல்லை, அந்த கேட்டகரியில் வரமாட்டீங்க, சரிங்களா? ஓகே. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபென்ஸுக்கு எனி ப்ரியாரிட்டி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அவர்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. அதுக்கடுத்து தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஓகே. நார்மலாக ஆர்டியிலேருந்து அப்ளை பண்ணுங்கள், அது கிடைக்க சான்சஸ் உண்டு. பால்வாட்டிகா ஸ்டூடெண்ட் டைரக்ட் என்ட்ரி இன் கேந்திர வித்யாலயா. ஆமாம், உண்மை தான் சார். நான் சொல்லிட்டேன், நான் தான் கிளியராக சொல்கிறேனே. பால்வாட்டிக்காவில் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணி குழந்தைக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா அந்த குழந்தை டைரக்ட் என்ட்ரி கிளாஸ் 1க்கு போயிடுவாங்க. நீங்கள் திருப்பி ரீஅட்மிஷன் பண்ண தேவையில்லை. ஹவு டு அப்ளை?
ஓகே, இதுக்கான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், கூடிய விரைவில் போடுறேன். என்கிட்ட பழைய வீடியோ தான் இருக்குது. ஸோ அதனால் நியூவாக இருக்குன்னு பார்க்குறேன். சரி, ஓகே, பரவாயில்ல மக்களே, நான் ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலாமா சார்? ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் பிசி கேட்டகரியில், எம்பிசி கேட்டகரியில், பிஎம்சி கேட்டகரியில், டிஎன்சி கேட்டகரியில் வர்றீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் பக்கா வாங்க வேண்டியது வரும். ஆதார் கார்டு வேறு அட்ரஸ் இருக்குது, கேஸ் பில்லில் அட்ரஸ் வச்சு அப்ளை பண்ணலாமா? கரெக்ட், நான் சொன்னேன் அட்ரஸ் ப்ரூஃப் தான் கேட்பாங்க. ஆதார் கார்டு அட்ரஸ்லாம் பெரிய மேட்ரு இல்லை, நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதுதான், சரிங்களா? ஸோ அந்த அட்ரஸை காமிங்க, கேஸ் பில்லில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். கேவி ஸ்கூல் ஆவடியில் 3 இருக்குது. அதில் பால்வாட்டிகா 1 பால்வாட்டிகா 1 வந்து போன வருஷம் வரைக்கும் பால்வாட்டிகா 1, 2, 3, 1, 2 எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் 3 ஸ்கூல் இருக்குது. 3லேயும் வந்து 4 ஸ்கூல் இருக்குது. ஆனால் 3 ஸ்கூலில் வந்து பால்வாட்டிகா 3 இருக்குது. சிஆர்பிஎஃப் ஆவடியை தவிர மற்ற எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. அங்கூர் வித்யாலயம் வந்து நர்சரி ஸ்கூல் ஆவடி, அதை பற்றி தெரியாது மேடம். ஓகே, பால்வாட்டிகா 3 மதுரையிலே இருக்கா? பால்வாட்டிகா 3 இது வரைக்கும் மதுரையில் இல்லை, இந்த வருஷம் ஆரம்பிக்கப்படலாம். ஒருத்தன் கேட்டிருக்காங்க, ஓபிசி அட்மிஷன் பேபி நேமில் வாங்கணுமா சார், இல்லை பேரண்ட்டுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமா? ஸோ பேரண்ட் சர்டிஃபிகேட் வைத்து அப்ளை பண்ணலாமா சார் ப்ளீஸ்? அதாவது மக்களே, இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து குழந்தைகள் பேரில் தான் வாங்கணும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பேரண்ட்டுடைய இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதே மாதிரி குழந்தையுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். இது 2 இருந்தால் தான் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சரிங்களா? சீட்டு கிடச்சிருச்சு, கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் குழந்தைய கூப்பிட்டு போகும்போது காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஓபிசின்னு போட்டிருப்பீங்க, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. அப்போ வந்து நீங்கள் அப்பா சர்டிஃபிகேட்டை காமிச்சாலும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஒரு 10 நாளோ 15 நாளோ டைம் கொடுப்பாங்க. இந்த நாளுக்குள்ளே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் குழந்தை பேரில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருங்க. இந்த பிரச்சனைக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் குழந்தை பேரில் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தே ஆகணும். இந்த குழந்தையோட சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் சார், பால்வாட்டிகா 3 படிக்கிற குழந்தைகளுக்கு கிளாஸ் 1 போகும்போது ப்ரொமோட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிளாஸ் 3ல் பால்வாட்டிகா 3ல் உங்கள் குழந்தை படிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் 1க்கு போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கான்னு கேட்குறீங்க. பால்வாட்டிகா 2 போன வருஷம் வரைக்கும் இல்லை, இந்த வருஷம் தெரியல மேடம். ஓகேங்களா சார்? டிஃபென்ஸ் கோட்டாவில் சொல்லுங்கள், அப்ளை பண்ண போகிறேன். ஆதார் அட்ரஸ் வேறு, கேஸ் பில் வேறு. ஆதார் அட்ரஸ் எந்த வேணுமோ இருக்கலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கேஸ் பில்லை நீங்கள் இருக்க போகிற ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு, கிடைக்கும் சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? நீங்கள் பண்ணலாம். 4 ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியுமா? எம்ப்ளாய் வார்டு அது பக்கத்தில் எம்ப்ளாயினா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்தீங்கன்னா இன்னும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் கேவி எந்த கேவியை பொறுத்து, அவங்க ப்ரியாரிட்டி பொறுத்து. இப்போ பெல்லுக்கு பக்கத்தில் ஏதாவது கேவி இருக்கா ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா? பெல்லு பக்கத்தில் கேவி ஏதாவது இருக்குது, அந்த பெல்லு ஏதாவது நடத்துதா ஸ்கூலு, கேவி ஸ்கூல் நடத்துதான்னு பாருங்கள். அப்படி நடத்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி 1ல் கொடுப்பாங்க, சரிங்களா? அப்படி நடத்தாத பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு, பயப்படாமல் பண்ணுங்கள். ஓகே, கோயம்புத்தூர் பொண்ணு 2 பேரும் கேவி ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் சார். ஓகே, இவங்களை அப்ளை பண்ணலாமா? ஓகே, உங்கள் குழந்தைகளை 2 குழந்தை இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கும் ஒரே ஸ்கூலில் பண்ணலாம், ஒரே கேவியில் பண்ணலாம், 3 கேவியில் பண்ணலாம், 2 கேவியில் பண்ணலாம். உங்கள் குழந்தை எலிஜிபிள் இருந்தால் பக்கா சீட்டு கிடைக்கும். இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. சார், வென் த அட்மிஷன் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் சொல்லிட்டேன். ஐடியா அண்ட் டேட் சொல்லிட்டேன். டேட் வந்து என்ன கேட்டிங்க? பிப்ரவரி லாஸ்ட் வீக் இல்லைனா மார்ச் ஃபஸ்ட் வீக். வெயிட் பண்ணுங்கள். வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்கள் பாப்பா 5 இயர் 10 மந்த் ஆஸ் பர் 31/3/2026. பட் நவ் ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. கேவியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அந்த குழந்தை 6 வயசு ஆகலை. ஆனால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பால்வாட்டிக்கு அட்மிஷன் கம்ப்ளீட்டாக ஆகிட்டா கிளாஸ் 1 கண்டினியூ பண்ணலாமா? சொல்லிவிட்டு ஆல்ரெடி பண்ணலாம் நீங்கள் சொல்லிட்டேன். கேவி டு ஆர்டி டிஃப்ரெண்ட் புரியல. கேவிஎஸ் ஆர் ஆர்டி டிஃப்ரெண்ட் புரியல, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். கேவியில் என்னென்னா ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா தான், சரிங்களா? ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஒரு கோட்டா. அந்த கோட்டாவில் போனீங்கன்னா அவங்களுக்கு 25% சீட்டு கொடுக்குறாங்க. இதில் யாருக்குன்னா சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அப்புறம் இடபிள்யூஎஸில் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சீட்டு ஒதுக்கப்படுகிறது. அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஊனமுற்று இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் கொடுக்கப்படுது, சரிங்களா? ஸோ இந்த கோட்டா யூஸ் பண்ணி அவங்கவுங்க வாங்கிக்கலாம் அந்த சீட்டை. ஓகேங்களா? நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், வாங்கிக்கிறலாம். அதுதான் ஆர்டி, சரிங்களா? கேவிஎஸில் இது ஒரு ஆப்ஷன் தான், சரிங்களா? ஆர்டியில் படித்தா அந்த குழந்தைக்கு ஃபீஸுலாம் இல்லை. அப்படி ஆர்டியில் படிக்கலைன்னா அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும். ஃபீஸ் வந்து பெரிய மேட்ரே இல்லை, கம்மியான ஃபீஸ் தான். ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல, மை சன் பர்த்டே வந்து 29/3/2020 கேன் அப்ளை திஸ் இயர்
ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். உங்கள் குழந்தைக்கு 6 வயசு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் 1ல் சேர்த்துக்கலாம். 6 ஸ்டாண்டர்டுக்கு அதே மாதிரி ஏஜ் கிரிட்டேரியா அட்டன் பண்ணிங்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே சார். எக்ஸ் மேன் விச் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு. எக்ஸ் மேனுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வீடியோவில் முன்னாடி போட்டிருந்தேன். எக்ஸ் மேன் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகேங்களா. என்னுடைய போன வருஷம் வீடியோவும் போய் பார்க்கலாம் நீங்கள், அதுலேயும் போட்டிருக்கேன். எக்ஸ் மேனுக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, குழந்தையுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், காஸ்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. இது அடுத்து வந்து குழந்தைக்கு பிளட் குரூப் கொடுக்க வேண்டியது வரும். சரிங்களா, அது கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்களுடையது என்ன கொடுப்பீங்கன்னா, நீங்கள் பென்ஷனர் புக் வச்சுருக்கீங்கள, அதை கொடுக்கணும். நீங்கள் அதனுடைய காப்பியை கொடுக்கணும். பென்ஷனர் ஐ கார்டை சப்மிட் பண்ணலாம். அட்ரஸ் ப்ரூஃப் மஸ்ட்டு, அதை கொடுத்தாகணும். அப்போ தான் உங்கள் குழந்தைக்கு சீட் கிடைக்கும். ஓகே. ஐ ஹாவ் அன் எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஹவு டு அப்ளை ஃபார் எல்கேஜி ஸ்டாண்டர்ட் ஆன் கேவி. அதாவது நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, அந்த எல்கேஜி பால்வாட்டிக்கா 2 போது அது ஆஃப்லைன் ப்ராசஸ் ஆகி போயிடுது. இன்கேஸ் சீட் இருந்தால் கிடைக்க சான்சஸ் உண்டு. அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்கூலும் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணி பாருங்கள், இங்கே இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க, அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. கேஸ் பில் மட்டும் போதுமா? கேஸ் பில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 2 மாதத்துக்கு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் மந்த்து கரண்ட் மந்த்துக்கு வச்சுக்கோங்க, கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள், கிடச்சிரும். ஓகேங்களா சார். ஆதார் அப்ளை பண்ணி 2 மாதம் ஆச்சு, இன்னும் வரலை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குவது சார்? வித்தவுட் ஆதார் கார்டு இப்போ சார் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுமா? நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வாங்கணும்னா உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது ஆதார் கார்டு. ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் வாங்க முடியும். சேவையில் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுன்னாலே உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு தேவை கேட்பாங்க. அப்போ தான் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படி முடியலைன்னா ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். தாசில்தார்கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணணும் சார், எனக்கு ஆதார் வரலை அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லைன்னா ஆதார் வந்தவொன்னே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே. இது இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய அப்பாவுடைய சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கொடுத்துருங்க. காஸ்ட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த வந்தவுடனே திருப்பி ஆதார் வந்தவுடனே அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா. இதுதான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக கொடுக்க முடியும். அவங்க அது ஒன்றும் கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோங்க. சர்வீஸ்மேன் கோட்டா என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? நான் சொல்லிட்டேன். சர்வீஸ்மேன் கோட்டாக்கு நான் சொல்லிட்டேன். இவ்வளோ முன்னாடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் உள்ள ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதோடு சேர்த்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். கடந்த 7 ஆண்டுகளில் நீங்கள் பணியாற்றிய எல்லாமே கேட்பாங்க அதில். சரிங்களா. எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இதில் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அதிகமான சான்ஸு. ஓகே. மை ஹஸ்பண்ட் போலீஸ். ஓகே ரைட்டு. காந்திகிராம் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பழனி திண்டுக்கல் பிளேஸில் கேட்குறீங்க. காந்திகிராம் ஜாயின் பண்ணலாமா? நேட்டிவ் பிளேஸ் திண்டுக்கல். ஹஸ்பண்ட் எல்ஐசியில் இருக்காங்க, பட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்கேன். நீங்களும் பண்ணலாம் சார், நீங்கள் பண்ணலாம். ஆர்டியில் அப்ளை பண்ணலாம், நார்மலாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. சரி ஓகேங்களா. ஹாய் சார், மை ஹவுஸ் இஸ் ஸ்கூல் 6.2 கிலோமீட்டர், பல்லாவரம் டு மீனம்பாக்கம். மேடம் நான் என்ன சொன்னேன்னா, ஆர்டியில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா தான் 5 கிலோமீட்டர் சொன்னேன். இந்த பல்லாவரம் மீனம்பாக்கம் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, இது 2லேயும் 5 கிலோமீட்டர். ஏன்னா அது வந்து அர்பனில் வருது, அதனால் 5 கிலோமீட்டர் பக்கா இருக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் கம்மியாகவே இருக்கும். ஆக்சுவலி 5 கிலோமீட்டர்னால் 5 கிலோமீட்டர் வச்சுக்கிறாதீங்க. 5 கிலோமீட்ரு 4 கிலோமீட்ரு 900 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது உங்களுக்கு. சரிங்களா. அப்போ இருந்தால் தான் ஆர்டியில் கிடைக்கும். நான் கேட்டிருக்காங்க, மை டாட்டர்ஸ் டேட் ஆஃப் பர்த்து 14/7/2021. சி இஸ் கரண்ட்லி ஸ்டடிங் யூகேஜி இன் எ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இஸ் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட்டு ஜூன். சரிங்களா. அது அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த குழந்தை வந்து 1 ஜூனுக்கு வந்து எலிஜிபிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் கேட்குறீங்க அப்படின்னா 21னா 22, 23, 24, 25, 26 இப்போ உங்களுக்கு குழந்தை வந்து 26/7 தான் 6 வயசு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும். நீங்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணணும் சார் கேட்டிருக்கீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து 3, 4 இல்லைன்னா சில டயத்தில் 4, 5 அந்த மாதிரி கேட்டகரி மாறும். கேவியை பொறுத்து. கேவி எந்த கேவியில் வருது, டிஃபென்ஸ் கேவினா நீங்கள் வந்து 3 நாளில் இருப்பீங்க. சிவில் கேவினாலும் 3 நாளில் வருவீங்க. ஆனால் ஐஹெச்எல் கேவி இல்லைன்னா வந்து ப்ரொஜெக்ட் செக்டர் கேவியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 4, 5க்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா. ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மை ஃபாதர் இஸ் லாயரு வாஸ் ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார், கேன் ஐ ட்ரை மை டாட்டர் ஃபார் திஸ் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கேவி ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட் சொல்கிற எந்த விதமான கோட்டா இல்லை. குழந்தைக்கு அட்மிஷன் எடுக்கணும்னா
குழந்தையுடைய அப்பா அம்மா அவங்க ஏதாவது கவர்மெண்ட் செக்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சான்சஸ் அதிகம். சரிங்களா? அதே போல் ஒரு குழந்தைய லீகல் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. சரிங்களா? லீகல் கார்டியன் இருந்தினா மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் பண்ண முடியாது. அந்த பெனிஃபிட் அடைய முடியாது ஆக்சுவலி. சரிங்களா? அந்த ஸ்கூலுடைய பெனிஃபிட் அடைய முடியாது. அப்பா அம்மா 2 பேர் வேலை பார்த்துருக்கணும். இல்லைன்னா லீகல் கார்டியன் யாராவது இருந்துன்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பெனிஃபிட் இருக்கணும். அதுக்கும் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, லீகலுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸு. சரிங்களா? அந்த கண்டிஷனில் நீங்கள் அப்ளிகேஷனை போட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸ்டேட் போர்டு மாதிரி ஆல் பாஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஆக்சுவலி இது என்னென்னா போன வருஷம் தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஆல் பாஸுங்கிற ஆப்ஷன் இல்லை. 1 to 4 ஆல் பாஸ் கரெக்ட். ஆனால் 5th ஸ்டாண்டர்டில் எந்த குழந்தை பாஸ் ஆகுறாங்களோ அவங்கள தான் பாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆல் பாஸ்கிற ஸ்கீமே இல்லை. ஏன்னா அவங்க எஜுகேஷன் பற்றி அவங்களுக்கு தெரியும், குழந்தை பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் சொல்லிடுச்சு. ஸோ 5ஆம் கிளாஸ் வந்து நாங்கள் வந்து ஆல் பாஸ் போட மாட்டோம், எந்த குழந்தை பாஸ் ஆகுதோ அவங்கள தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார். திருச்சியில் பால்வாட்டிக்கா ஓப்பன் பண்ணுவாங்களா இந்த இயர்? இது டவுட் தான் எனக்கு. பால்வாட்டிக்கா 3 வேணும் ஓப்பன் பண்ணலாம், 1, 2 தெரியல எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த டயத்தில் போய் பாருங்கள் ஸ்கூலில். ஓகேங்களா? ஒருத்தர் கேட்டிருக்காங்க, மை டாட்டர் ஸ்டடிங் தேவ் எல்கேஜி பட் ஏஜ் இஸ் 4 பாசிபிள் டு அப்ளை ஃபார் பால்வாட்டிக்கா 3. இல்லை, அதாவது நீங்கள் குழந்தைக்கு ஏஜ் இருந்தால் மட்டும்தான் பால்வாட்டிக்கா 3க்கு அப்ளை பண்ண முடியும். 5 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சா நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார். எங்கள் பொண்ணுக்கு ஆதார், கம்யூனிட்டி, ஓபிசி, ரேஷன் கார்டு இந்த சர்டிஃபிகேட்டு எல்லாம் மதுரையில் அட்ரஸுக்கு இருக்குது. பட் இப்போ நான் காரைக்குடி கேவியில் அப்ளை பண்ணலாமா? கேஸ் பில் அட்ரஸ் காரைக்குடியில் தான் இருக்குது, வச்சு அப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது. அட்ரஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பையனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்கூலில், பொண்ணுக்கு பையனுக்கும் அட்மிஷன் கிடைக்குமா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்கூலில் வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் கிடைக்கும். நீங்கள் 2 பேர்த்துக்கும் அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும், சான்ஸ் உண்டு. கிளாஸ் 1னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். கிளாஸ் 2 அண்ட் எபோவ்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். சரி, டிஜிக்யூவாக இருந்தாலும் சரி, வேறு எங்கே இருந்தாலும் சரி, இதே தான் டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரே ஸ்கூலில் 2 குழந்தை படிக்க வைக்கலாம். சீட்டு இருந்தால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை அதில் வித்தியா. சார், இடபிள்யூ சர்டிஃபிகேட் கேவி ஸ்கூல் அட்மிஷனுக்கு யார் நேமில் வாங்கணும்? சைல்டு ஆர் பேரண்ட்? இது வந்து பேரண்ட் நேமில் தான் வாங்கணும். ஏன்னா இடபிள்யூ சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா பேரண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. நாங்கள் இதன் அடிப்படையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். சரிங்களா? குழந்தை பேரில் வாங்க முடியாது. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் மாதிரி தான் இதுவும். சரிங்களா? அப்பா அம்மாவை நிர்ணயித்து தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இடபிள்யூ சர்டிஃபிகேட் அப்பா பேரில் வாங்கி வச்சுக்கோங்க, அதை சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து எனக்கு ட்வின் பசங்க. ஓகே, மை ஹஸ்பண்ட் மிலிட்டரியில் இருக்காப்புல. எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு டைமில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பண்ணலாமா? பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேரும் குழந்தையில் 2 குழந்தை ட்வின் குழந்தை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் என் ஹஸ்பண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. இப்போ என் பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் போகணும், அட்மிஷன் கிடைக்குமா? அட்மிஷன் எப்போ, என்ன ப்ரூஃப்க்கு எல்லாம் கேட்பாங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இருக்கிறாப்புல. உங்கள் குழந்தை வந்து 3ஆம் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த ஸ்கூலில் போங்க. நீங்கள் உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டீட்டெயில் எடுத்துகிட்டு போங்க, சர்வீஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, 7 வருஷத்துக்குள்ளே லாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பர்டிகுலர் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆதார் கார்டு, அட்ரஸ்ஸு, பர்த் சர்டிஃபிகேட்டு, காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, சப்மிட் பண்ணி கொடுங்க, சீட்டு பக்கா கிடச்சிரும், கவலைப்படாதீங்க. ஓகே சார். நார்மல் பீப்புளுக்கு அட்மிஷன் கிடைக்குமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடைக்குமா? நீங்கள் எல்லோரும் இதே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்கூல் வந்து அமைக்கப்பட்டது என்னவோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர்களுக்கு ப்ரியாரிட்டி. ஆனாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் நார்மல் பீப்புளில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் கிடைக்கும். ஆர்டியில் இருந்தால் நார்மல் பீப்புளுக்கு ஹை சான்ஸ். ஓகேங்களா? மற்றபடி லோ சான்ஸ் தான் வந்து மற்ற இதில் கிடைக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஆர்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா நார்மலான பீப்புளுக்கு கிடைக்கும், அப்ளை பண்ணினா கிடைக்கும். மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, முடியாது, அந்த மாதிரி கொஸ்டினே இல்லை. அப்ளை பண்ணலாம். அப்படி சீட்டு வேகன்சி இருந்தால் கட்டாயமாக கிடைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ கேட்டிருக்காப்புல ரெண்டல் அக்ரிமெண்ட் அலான் த்ரூ ஃபார் ஆர்டி.
ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆன் த்ரூ ஆர்டி கேட்டிருக்கேன். ஆர்டிக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னென்னா, நான் சொன்னது 5 கிலோமீட்டர், அதனால் அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் சொல்கிறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை மட்டும் தூக்கிட்டு போயிடாதீங்க. சில ஸ்கூல் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க, நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன், இல்லைனா வேலிடான வேறு ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீ கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்யூப் ஆகிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலில் போன வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க, அட்மிஷன் கைட்லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அதை படித்து பாருங்கள். அதில் வந்து நார்மலாக போட்டிருப்பாங்க, என்னென்ன அட்மிஷனுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் இந்த வருஷமும் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்தந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்தால் போல் நீங்கள் அந்தந்த அட்ரஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்கூலில் போட போகிறேன்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை அந்த ஸ்கூலுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு யாராவது டவுட்டுன்னா நான் சொல்கிறேன், அதே மாதிரி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள். கேட்டிருக்காங்க, சார் ஆர்டியில் இல்லைன்னா ஜாயின் பண்ணலாமா, நியரஸ்ட் பிளேஸாக இருக்கணுமா, ஓகேவா, இல்லை 8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, நியரஸ்ட் பிளேஸாக இருங்க. ஒன்றும் புதுசு. ஆர்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க. மக்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆர்டியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் என்ற கட்டாயம். அதர்வைஸ் எல்லோரும் அப்ளை பண்ணலாம், எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற மாதிரியே இருங்க. ஏன்னா அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கணும் கண்டிஷன், சரிங்களா? சில ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பல்சரியாக கேட்பாங்க, 5 கிலோமீட்டர் கொடுந்தா வாங்க, இல்லைன்னா வராதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஆள் எக்கச்சக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கும், அதனால் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்களோட ஃபுல்ஃபில் நீங்கள் பண்ணணும் நீங்கள், சரிங்களா? ஸோ எல்லோரும் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அந்த இதே இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்க பாருங்கள். ஆர்டியில் அப்ளை பண்ணாதவங்களும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப தொலைவில் போயிடாதீங்க, பக்கத்தில் இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கேட்டிருக்காங்க, சார் ஐ எம் ப்ரைவேட் எம்ப்ளாய், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு கேவியில் எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி போய் கேட்கணுமா? ஃபஸ்ட்டு மை டாக்டர் 6th ஸ்டாண்டர்டு கேவியில் ஆல்ரெடி படிக்கிறாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய 3வது போடணும்னா நீங்கள் தான் போய் கேட்கணும் சார். ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கணும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு ஆயிரும். அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காப்புல, ஓபிசி நான் கிரிமி லேயர் ஹவு டு அப்ளை சார். ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு முழுமையான ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன், அதில் கிளியராக புரிஞ்சிடும், சரிங்களா? ஓபிசி கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்து பிசி சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை எம்பிசியோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், உங்கள் குழந்தையோட ஆக்சுவல் கம்யூனிட்டி. அதோட அப்பாவுடைய வருமான வரி சான்றிதழ் இருக்கணும். இது ரெண்டையும் வச்சு சேவை மையத்தை கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினச்சின்னா நம்மளுடைய பதிவை போய் பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. கோயம்புத்தூர் கேவியில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நான் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கேவிலையும் ஒரே நாளில், சரிங்களா, அன்னைக்கு தான் அட்மிஷன் நடைபெறும். ஒரே நாளில் தான் லாட்ரி ரிசல்ட் வரும். எல்லாமே ஒரே ஒரு நாள் தான், மாற்றங்கள் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் காமன், ஆல் ஓவர் இந்தியாவிலே அதுதான், சரிங்களா? ஸோ அந்த ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் எல்லாருமே பண்ணுவாங்க. அதனால் வந்து தனித்தனியாக இந்த ஸ்கூலுக்கு தனியாக அந்த ஸ்கூலுக்கு தனியாலாம் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. ஸோ நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணி ஆக வேண்டும் அதில். ஸோ அதே டேட்டுக்குள்ளே அதே நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அது வேலைக்கு ஆகும். பாருங்கள், ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சிபிலிங் இருக்குது கேவி அட்மிஷனில், பாசிட்டிவாக நெகட்டிவாக கேட்குறாங்க. சிபிலிங்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2 குழந்தை இல்லை, 2 பேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பிள்ளை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஒரு பிள்ளை கிடச்சும் கிடைக்காமல் இருக்கலாம், 2 பிள்ளையும் கிடைக்கலாம். ஸோ குழந்தை எலிஜிபிள்னால் கிடச்சிரும், சரிங்களா? ஒருத்தர் கேட்டிருக்காரு, கேவி ஆஃப்லைன் அட்மிஷன் ஆர்டி பேசிஸ் ஃபார் 2nd ஸ்டாண்டர்ட் அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆர்டி பேசிஸில் பால்வாட்டிகா 1ல் இருக்குது, இல்லைன்னா பால்வாட்டிகா 3ல் இருக்குது, இல்லைன்னா கிளாஸ் 1ல் இருக்குது. இந்த ஆப்ஷன் 3 தான் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே ஆர்டி ஆப்ஷன் இல்லை. நீங்கள் 2ndலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஆர்டியில் ஆப்ஷனே இல்லை. இந்த கொஸ்டினில் மதுரை 2 கேவியில் கூகுள் மேப் டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர் இருக்குது. மதுரை 2 கேவி வந்து 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இது வந்து ரூரலில் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி ரூரலில் வந்தால் 7 கிலோமீட்டர் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் அது வந்து அர்பனில் வந்துருந்துச்சுன்னா 5 கிலோமீட்ரு. ஸோ அந்த கண்டிஷனில் கிடைக்காது, இல்லைன்னா இப்போ இந்த கண்டிஷனில் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ டவுட் படாதீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சார், நாங்கள் சென்னை திருவொற்றியூரில் இருக்கோம், சென்னை சென்ட்ரல் கேவியில் அட்மிஷன் கிடைக்குமா? நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம், அப்படி கிடச்சிதுன்னா பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா? ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு, மேக்ஸிமம் ரொம்ப கம்மி சான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது பற்றி இதனால், அதாவது நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் சீட்டு கிடச்சி அப்படி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லலாம், சான்ஸ் ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பக்கத்தில் போக முடிஞ்சுன்னா வச்சுக்கோங்க, பண்ணிக்கிடலாம் அதை, சரிங்களா?
ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சார் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் டவுட். மை சன் ஸ்டடியிங் பால்வாட்டிகா 2 இன் ப்ரைவேட் ஸ்கூல். ஓகே, ஐ எம் கோயிங் டு ட்ரை ஃபார் பால்வாட்டிகா 3 இன் தாம்பரம் கேவி 1 and 2. இஃப் ஐ கெட் அட்மிஷன் ஃபார் பால்வாட்டிகா 3 தென் அகைன் ஐ நீட் அப்ளை. அதாவது உங்களுக்கு மட்டும் சீட்டு மட்டும் பால்வாட்டிகா 3ல் கிடச்சிச்சின்னா எந்த விதமான அட்மிஷனும் ரீஅட்மிஷனும் போட தேவையில்லை. உங்கள் குழந்தைய ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகி போயிடுவாங்க கிளாஸ் 1க்கு. சரிங்களா? ஸோ எந்த மாதிரியான ஃப்ரெஷ் அட்மிஷன் பண்ண தேவையில்லை இந்த கண்டிஷனில். ஓகேங்களா? ஒருத்தர் கேட்டிருக்காங்க, பேரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாபில் இருந்தாலும் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமா? நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஜென்ரல் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஓபிசி இருந்துச்சுன்னா வாங்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்களா, நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓபிசி தேவைன்னு இல்லை, அப்படிலாம் இல்லை, கிடைக்க சான்சஸ் உண்டு. ஆனால் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். குறைவான ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு போயிடும், மற்றவங்களுக்கு போயிடும். அதான் அது ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நான் இன்கம் சர்டிஃபிகேட்டையும் காஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து இசேவை மையத்தில் ஓபிசி என்சிஎலோ ஓபிசி சிஎலோ வாங்க அதை ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருமா, இல்லை நம்ம சொல்லி தான் நான் இந்த காஸ்ட்டில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கணுமான்னு கேட்குறீங்க. இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓபிசி சர்டிஃபிகேட்டில் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. ஓபிசி சிஎல்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட் எங்கேயுமே இஷ்யூ பண்ணது இல்லை. அதாவது நீங்கள் அந்த ஜாதியின் அடிப்படையில் வர்றீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் மேற்கொண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா போன வீடியோவில், அந்தந்த கேட்டகரியை நீங்கள் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு மட்டும் கிடைக்காது. ரெக்ரூட்மெண்ட் மூலம் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு தான் கிடைக்காது. ஸோ அந்த கண்டிஷனில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்சிஎல் கிடைக்காது, அதர்வைஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒன்றும் தேவையில்லை, உங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தாலே இந்த மாதிரி ஃபில் பண்ணோடனே அவங்க பார்த்துட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதை கேட்டிருக்காங்க, பேரண்ட்டு 2 பேருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? தேவையில்லை, பேரண்ட் ஒருத்தவங்களுக்கு மட்டும் வாங்கினா போதும். ஏன்னா ஒரு டீட்டெயில்லையே அதில் ஃபுல்லாக வந்துடும். அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில் கொடுக்க வேண்டியது வரும். இவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, வேலை செய்யலை, என்னை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே அந்த சர்டிஃபிகேட் அப்பாவோ இல்லை அம்மாவோ யார் பேரில் கூட ஒரே ஒரு சர்டிஃபிகேட் கூட வாங்கிக்கலாம், வாங்கி சப்மிட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சார் எபவ் 8 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் முடியாதா சார்னு கேட்டிருக்காப்புல. நான் சொல்கிறது என்னென்னா, எபவ் 8 கிலோமீட்டர் முடியாதெல்லாம் இல்லை. உங்களுக்கு முன்னாடி எலிஜிபிளில் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லோரும் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்கும் கிடைக்கும் சான்சஸ் உண்டு. ஆனால் ஜாயின் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் வராது அதில். ஸோ நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? மை ஹவுஸ் இஸ் 12 கிலோமீட்டர், கேன் ஐ ஜாயின் அப்படின்னு கேட்டேன். 12 கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த ஸ்கூலில் உள்ளே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. நார்மலாக போடுறவங்களுக்கு, ஆர்டி இல்லாமல் நார்மலாக போடுறவங்களுக்கும் சில பேர் கேட்பாங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஆர்டியில் போடுறதுக்கு தான் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர், மற்றபடி அப்ளை பண்ணலாம் நீங்கள். அதை நீங்கள் எக்ஸ்கியூஸ், நீங்கள் எப்படி வந்து விட போகிறீங்க அது உங்களுடைய பாணி. சரிங்களா? அப்படி சீட்டு கிடச்சா நீங்கள் குழந்தைகளை விட போகிறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த கண்டிஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஆர்டிக்கு எலிஜிபிள் ஹோம் டு ஸ்கூல் டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர், அர்பன் 5 கிலோமீட்டர், ரூரல் இஸ் எலிஜிபிள் அதர்வைஸ் நோவா அப்படின்னு. கரெக்டு. சரிங்களா? இது கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்க. ஆர்டியில் வந்து அர்பன்லேருந்து 5 கிலோமீட்ரு, ரூரல்லேருந்து 8 கிலோமீட்ரு. அதுக்கு ஆர்டிக்குள்ளே போகிறதுக்கு எலிஜிபிள். அதர்வைஸ் நார்மல் பீப்புள் இல்லை நார்மல் பர்சனல், சிவில் பர்சனல், சர்வீஸ் பர்சனல் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆர்டிக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் இந்த 8, 5. ஓகே. ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல வீக்கெண்டில் லைவ் போட்டிருக்கலாம்னு சொன்னாப்புல. ஓகே, இந்த தடவை நான் வந்து வீக்கெண்டில் பார்ப்போம், அசைன் பண்ணுறேன், வீக்கெண்டில் லைவ் வருவேன். சரிங்களா? இந்த வீக் வந்து வீக்கெண்டில் நான் ட்ரை பண்ணுறேன். வீக்கெண்டில் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம், டைம் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டயத்தில் அட்டன் பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஆஃப் இல்லைன்னா அட்டன் பண்ண மாட்டேன். நான் சொல்லிடுவேன், நான் அவைலபிளாக இல்லையான்னு பார்த்துட்டு. டியூட்டிக்கு வெளியே போயிட்டேன்னா ஸோ நான் பண்ண முடியாது. அதர்வைஸ் இருந்தேன்னா நான் வந்து அட்டன் பண்ண வைப்பேன், டைம் டேட்டு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஒருத்தன் கேட்டிருக்காங்க, என்னுடைய ப்ரூஃப் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்குது, அதை சப்மிட் பண்ணு போதுமா? கேஸ் பில்லு அது என் அப்பா பேரில் இருக்குது, நான் ஜாயின்ட் ஃபேமிலி, ரேஷன் கார்டு எங்கள் அப்பா பேரில் இருக்குது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்ளை பண்ண அட்ரஸ் வந்து இருக்கணும். அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யார் பேரில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே தான் ஜாயின்ட் ஃபேமிலின்னா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இவங்க அட்ரஸை கொடுக்கலாம். நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃப் தான் தேவை. சரிங்களா? இந்த இதிலேருந்து நான் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். பண்ணலாம் நீங்கள், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கண்டிஷனில் யாராவது இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அட்மிஷன் டேட் கேட்குறீங்க. அட்மிஷன் டேட் வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக் இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தொடங்கும். அங்கேருந்து ஒரு 12 நாள் வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைக்கு அட்மிஷன்
முடிந்துவிடும். சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான தேவையான அனைத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணவும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறலாம். ஓகே மக்களே, நான் நீங்கள் கேட்ட எல்லா பதிலுக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி இன்னமும் இருக்குது, சில கொஸ்டின் இருக்குது. ரொம்ப டிலே ஆகிடுச்சு, ரொம்ப பெரிய லாங்காக வீடியோ போகிறதுனால நான் ஷார்ட்டாக நிறுத்திக்கிட்டேன். ஸோ மக்களே, உங்களுடைய டவுட்டை இதுலேயும் கிளியராக இருக்கும். அதர்வைஸ் இல்லைனாலும் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு மேட்டரில் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே மக்களே, யாராவது அட்மிஷன் போடணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா February லாஸ்ட் வீக் இல்லைன்னா March ஃபஸ்ட் வீக்கில் அட்மிஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். வெல் இன் அட்வான்ஸில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். அதே மாதிரி இதற்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ரெடி பண்ண வேண்டியது குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? அதோட ஒரு என்ன சொல்கிறது, பர்த் சர்டிஃபிகேட், அது 2 வச்சுக்கோங்க. அதோட குழந்தையுடைய முக்கியமான விஷயம், இது மறந்துட்டேன், எல்லா குழந்தைகளுக்கும் தங்களுடைய பிளட் குரூப்பை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா அதையும் கொடுக்க தேவைப்படும். எப்போ அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னா அதுலேயும் உங்கள் குழந்தையுடைய மென்ஷன் பண்ண வேண்டியது வரும், இந்த குழந்தை என்ன பிளட் குரூப்புன்னு சொல்லிவிட்டு. அதே போல் நீங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போதும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது. சரிங்களா? அதனால் பிளட் குரூப்பை மட்டும் எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிலே ஆகாமல் அப்ளை பண்ணிடுங்க. யாராவது ஒரு சிலர் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, என்னால் அப்ளை பண்ண முடியாத பட்சத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். யாருன்ட்டு காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. முடியாதவர்கள் சொல்கிறேன், மற்றவங்க நீங்கள் செய்கிறவங்க, நாலேஜ் உள்ளவங்க எல்லோரும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யார் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற ப்ரொசஸ், அதனுடைய வீடியோ வேணும்னு சொன்னீங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூடிய விரைவில் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கிறலாம். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.